கீரைகளும் அதன் பயன்களும் நம்முடைய பாரம்பரிய உணவு முறையில் கீரைகளுக்கு எப்போதுமே ஒரு முக்கியமான இடம் உண்டு. வாரத்திற்கு சில நாட்களாவது விதவிதமான கீரைகளை உணவில் சேர்த்துக் கொள்வது உடலுக்கு தேவையான பல்வேறு ஊட்டச்சத்துக்களை பெற உதவும். அப்படிப்பட்ட சில முக்கியமான கீரைகளையும் அவற்றின் பொதுவான பயன்களையும் இப்போது பார்க்கலாம். முதலில் வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையில் இரும்புச்சத்து உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துகள் உள்ளன. இது செரிமானத்திற்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த கீரையாக உணவில் சேர்க்கப்படுகிறது. அடுத்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஊட்டச்சத்துகள் நிறைந்த கீரைகளில் ஒன்று. இதில் இரும்புச்சத்து, கால்சியம் உள்ளிட்ட பல சத்துகள் உள்ளன. உடல் ஆரோக்கியத்திற்கும் எலும்புகளின் வலிமைக்கும் உதவும் வகையில் இதை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். அரைக்கீரை. அரைக்கீரையில் நார்ச்சத்தும் பல்வேறு ஊட்டச்சத்துகளும் உள்ளன. செரிமானத்திற்கு உதவுவதோடு உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. சிறுகீரை. சிறுகீரையும் நார்ச்சத்து மற்றும் பல்வேறு வைட்டமின்கள், தாதுக்கள் கொண்ட ஒரு சிறந்த கீரை. மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் வகையில் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். அகத்திக்கீரை. அகத்திக்கீரை பாரம்பரியமாக நம் உணவில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு கீரை. இதில் பல ஊட்டச்சத்துகள் உள்ளன. ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிடுவது முக்கியம். மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை பாரம்பரிய உணவு முறையில் வயிற்று மற்றும் செரிமான ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சத்தான கீரையாக இதையும் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். கடைசியாக பசலைக்கீரை. பசலைக்கீரையில் இரும்புச்சத்து, ஃபோலேட், வைட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துகள் உள்ளன. ஆரோக்கியமான உணவு முறையின் ஒரு பகுதியாக இதை சேர்த்துக் கொள்ளலாம். கீரைகள் ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு வகையான ஊட்டச்சத்துகள் இருக்கின்றன. அதனால் ஒரே கீரையை மட்டும் தொடர்ந்து சாப்பிடாமல் வெவ்வேறு கீரைகளை மாறி மாறி உணவில் சேர்த்துக் கொள்வது சிறந்தது. நம் முன்னோர்கள் உணவில் கீரைகளுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்றைய காலத்திலும் நமக்கு ஒரு நல்ல உணவுப் பழக்கத்தை நினைவூட்டுகிறது. ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முதல் படி. குறிப்பு: கீரைகள் ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஏற்கனவே உடல்நலப் பிரச்சனை அல்லது குறிப்பிட்ட உணவு கட்டுப்பாடு இருந்தால் மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரின் ஆலோசனையை பெறுவது நல்லது.